டிராவலர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட், பயணிகளுக்கு உகந்த உணவகமா, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், நட்பான உணவகமா இதை கொண்டு வரணும்னு விரும்பணும். அதுதான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். எடுத்த முதல் முடிவே செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ நிறமூட்டிகளோ சேர்க்காம ஸ்நாக்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு உணவகத்துல அதே வெள்ளை அரிசி இட்லி அப்படிலாம் இல்லாம சிவப்பரிசி இட்லி, சிரட்டை இட்லி, இலை கொழுக்கட்டை பண்றோம்னா சாதா கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டைக்கு என்ன வித்தியாசன்றதை நீங்க அதை பார்க்கலாம். 90% இயற்கை உணவு, பாரம்பரிய சிறுதானிய உணவு. தமிழ்நாட்டிலேயே நம்மளோட தான் தலை சிறந்த சிறுதானிய உணவு. இவங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்குறோம் அதான் நாங்க சாப்பிடுறோம். ஏன்னா எங்களுக்காக நான் சாப்பிடும்போது நாங்க என்ன சாப்பிடுறோம் அதான் மற்றவங்களுக்கு தரோம். உண்மையாவே நான் 18 வயசுல இந்திய விமானப்படையில சேர்ந்துட்டேன். அப்பல இருந்தே ஊர் சுத்திட்டு தான் ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு ஃபுட் கல்ச்சரை பாக்குறோம். அந்த கல்ச்சர்ல என்ன சிறப்பானவர்கள்னு பாக்குறோம். 14 வருஷமா கடை நடத்திட்டு இருக்கோம். இந்த 14 வருஷத்துல 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு டைம் தான் காஃபி விலை 25 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 7 வருஷம் பொறுத்து 30 ரூபாய்க்கு மாத்தணும். கடை பிள்ளைங்க யார்கிட்டையும் எப்போ கோவப்பட மாட்டாங்க, எரிச்சல் இருக்காது. இன்னொன்று ரொம்ப அன்பா பழகுவாங்க. வந்தோன்னு வணக்கம் சொல்றதுல இருந்து, வாங்கி முடிச்சாங்கன்னா ஒரு நன்றி சொல்றதுல இருந்து. கிராமம் தான், எல்லாருமே கிராமம் தான். யாரும் காலேஜ்ல போயோ இல்ல சென்னையில படிச்சுட்டு இங்க வேலை செய்யறவங்க ஒரு ஆள் கூட கிடையாது. நம்மளோட சினி ஃபீல்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 80% இங்கதான் வராங்க. வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், சசிகுமார் சாரா இருக்கட்டும். இந்த முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா முயற்சிக்காம இருக்கவங்க வெற்றியும் காண முடியாது, தோல்வியும் காண முடியாது. இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு யாராவது பாராட்டி இருக்காங்களா? மென்ஷன் இவங்க இந்த விஷயம் பாராட்டி இருக்கிறாங்க. இந்தியாவில இருந்து விண்வெளிக்கு போன ஒரே ஒரு விமானி இந்திய விமானப்படை சேர்ந்தவர் ராகேஷ் சர்மா. அவர் நம்ம கடைக்கு வந்திருக்கிறார். அது எனக்கு மிகப்பெரிய சிறப்பு. முக்கியமா குறிப்பா அறிவுமதியான பாவலர் அறிவுமதி அவர் சொல்லுவார், இது இயற்கை தாயின் தொட்டில்னு சொல்லுவாரு. சோ அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம கடை ரொம்ப பிடிக்கும். இங்க கிடைக்கிற லாபத்துல இருந்து ஒரு பெரிய பகுதியை நம்ம மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் ஒரு காப்பகம் இருக்கு, அதுக்கு கொடுக்குறோம். முதியோர் இல்லத்துக்கு கொஞ்சம் பயன்பாடா இருக்கிறோம். பாதுகாப்பற்ற பெண்களின் காப்பகத்துக்கு அதுக்கு உதவியா இருக்கிறோம். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலையில் எல்லோராலும் பார்க்கப்படும் ஒரு உணவு 99 கிலோமீட்டர் காபி ஷாப். அந்த காபி ஷாப்பில் முக்கியமாக இயற்கை உணவுகளுக்கு, சிறுதானிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக காரில் செல்பவர்கள் வெப்பத்தால் அவர்கள் வயிறு கெட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த உணவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, உடலை மென்மைப்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த நிறுவனத்தை நடத்தி வருபவர் திரு மனோ சோலமன் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் இந்திய இராணுவ விமானப்படையில் பணியாற்றியவர். அந்த அனுபவங்கள் கொண்டு இங்கும் கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காகவும் நல்ல உணவை கொடுப்பதற்காகவும் இங்கே 99 காபி நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளார். இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை பற்றி அவருடன் கேட்டறிவோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணிகமணி பார்வையாளர்களுக்கு எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள். இப்ப டிராவல்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு போக்குவரத்து, கார் போக்குவரத்து அதிகமாயிடுச்சு. மக்களுக்கு டூரிசம் வெளியில போவதும் அதிகரிச்சிச்சு. இன்னைக்கு சாலை ஓரங்கள்ல, குறிப்பா தேசிய நெடுஞ்சாலைகள்ல உணவகங்கள் நிறைய பெருகிடுச்சு. இப்ப இந்த உணவகங்களை 99 கிலோமீட்டர், அது 99 என்பது ஒரு வித்தியாசமான பேரா இருக்குது. இந்த பேரை எப்படி செலக்ட் பண்ணீங்க? இந்த உணவகத்தை எப்படி ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிக்கணும்னு எண்ணம் எப்படி வந்தது? சார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அந்த கேள்விக்கான பதில நான் இதை சொல்ல விரும்புறேன். நாங்க முதல்ல ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல ஒரு காஃபி உணவகம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நாங்க நினைக்கும் போது எங்களுக்கு எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்கும் எதுக்காக இதை செய்யணுன்றதுக்கும் ஒரு கேள்வி வந்தது. அது என்னன்னா, ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக 15 வருடங்களுக்கு முன்பாகலாம்
சாலையோர உணவகங்கள்னால எப்படி இருக்கும்னா ஒரு வெறும் தரமுக்கு தாழ்ந்ததாகவும் விலை அதிகமாக இருப்பதாகவும் ஒரு சுகாதாரமற்றதாகவும் இருந்தது. அந்த சூழல்ல ஒண்ணு ஒரு டீ கடை, ஒரு காஃபி ஷாப் அப்படின்னா சின்னதா ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாம இருந்தது. அதை விட்டா ஒரு நெடுதூர பயணம் பண்றவங்களுக்கு சிரமங்கள் எதுல இருக்குன்னா ஒரு கழிப்பறை வசதி வேணும், ஒரு நல்ல உணவு வேணும் அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து காரை விட்டு இறங்க முடியாத சூழ்நிலைலாம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப் ஆரம்பிச்சோம். அதாவது மிகப்பெரிய உணவுகளுக்கு போகாமல் அதே சமயத்துல இது போல ஒரு சுகாதாரமற்ற தன்மையில இருக்கிற நிறுவனங்கள்ல போய் நிக்காம ஒரு நல்ல ஒரு உணவகமா இருக்கணும். குறிப்பா வந்து நல்ல கழிப்பறை வசதி, நல்ல உணவு, தரம், ஹைஜீனிக்கா இருக்கிறது, சுகாதாரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மலிவான விலையிலையும் அறம் சார்ந்த ஒரு உணவகமா. அறம் சார்ந்த உணவகம்னு சொல்றது வந்து எம்ஆர்பிக்கு மேல விற்க கூடாது, அதே சமயத்துல தரமான பொருளை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு டிராவலர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட், அதாவது பயணிகளுக்கு உகந்த உணவகமா ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் நட்பான உணவகமா இதை கொண்டு வரணும்னு விரும்பணும். அதுதான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதற்காக இந்த என்னோட வாடிக்கையாளர் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்துல எப்படி நம்ம வந்து ஒரு உணவகத்தை கொண்டு போனா நல்லா இருக்கும்ன்றதை நாங்க முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இப்படி இருந்தா நல்லா இருக்கும், தேவையை தீர்மானிச்சு, அதாவது வாடிக்கையாளரோட தேவை என்னன்றத முதற்கண்ணா எடுத்து அதை வச்சுதான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துட்டு வரோம். இதுக்காக எங்களோட நிறுவனம் உண்மையாவே பெருமைப்பட்டுக் கொள்கிறது. வழக்கமாவே உணவகங்கள்னாலே இட்லி, தோசை, பொங்கல் காலை உணவாகவும் மதியம் சாப்பாடாகவும் இருந்தது. இங்க அதிகம் சிறுதானிய உணவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிறீங்களே, எப்படி சிறுதானிய உணவு மேல உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அது சிறுதானிய உணவகத்து மேல ஏன் ஒரு ஆவல் வந்ததுன்னு நம்ம வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லும் போது காஃபி தான் ஆரம்பிச்சோம். நம்ம முதல்ல 99 கிலோமீட்டர் காஃபின்னு ஆரம்பிச்சுட்டு அதுல வந்து என்ன பண்ணோம்னா வெறும் காஃபி கிடையாது இல்லாம அதுல ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னும் போது எடுத்த முதல் முடிவே வந்து ஒரு செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ நிறமூட்டிகளோ சேர்க்காம வந்து ஸ்நாக்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதாவது வடை அப்படின்னா வந்து அந்த வடையில வந்து எந்த இது இருக்கக்கூடாது, பஜ்ஜி போட்டா பஜ்ஜியில வந்து அந்த கலர் போடக்கூடாது. அதே மாதிரிதான் ஆரம்பிச்சோம். அதுலயும் வாழைப்பூ வடைன்னு ஆரம்பிச்சோம். எல்லா உணவுகள்லயும் வந்து சாதாரணமா மசால் வடைன்றது வந்து அதுல எப்படி ஒரு உடலுக்கு வந்து ஒரு வலு சேர்க்கிற விதமாகவும் ஒரு நன்மை பயக்கிற விதமாகவும் இருக்கிற ஒரு பொருளை உட்கூடா கொண்டு போனோம்னா அதன் மூலம் என்ன பலன் வரும்னு பார்த்துதான் வந்து வாழைப்பூ வடை ஆரம்பிச்சோம். இந்த வாழைப்பூ வடைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்தது. அந்த வரவேற்பை நாங்க என்ன பண்ணோம்னா இதை வந்து இப்படி ஒரு கரிசனம் வந்து மக்கள் மேல இருக்குன்னா மக்கள் விரும்ப ஆரம்பிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனோட நோக்கமா தான் என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் வந்து உணவகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு கையோட. அது காலையில டிஃபன் மட்டும் பண்ணலாம்னு நினைச்சோம். அப்ப என்ன செஞ்சோம்னா குதிரைவாலி பொங்கல், சீரக பூரி, வாழைப்பூ வடை, சிவப்பரிசி இட்லி, இது போல வந்து எல்லாமே வந்து ஒரு உடல் நலம் சார்ந்ததா ஒரு பயனுள்ளதாகவும் அதே சமயத்துல டிராவல் பண்றவங்களுக்கு உகந்ததாகவும் இருக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற வகையில நாங்க உணவுகளை தயார் பண்ண ஆரம்பிச்சோம். முதல்ல எங்களுக்கு ஒரு சிரமங்கள்லாம் இருந்தது. குதிரைவாலியில பொங்கல்லாம் மக்களுக்கு தெரியாது, பழக்கம் எல்லாம் இருந்தது. அதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டோம்னா நாங்க வந்து பொங்கலை வந்து அதுக்கு இதுலதான் நம்ம வந்து குதிரைவாலி பொங்கல்லாம் இப்படிதான் செய்யறோன்றத ஒரு குதிரைவாலியெல்லாம் வந்து வச்சு விற்க ஆரம்பிச்சோம். இதாங்க குதிரைவாலி, இதான் சாமை, இதான் திணை, இதான் வரகு அப்படின்னு. ஏன்னா அதுவே தெரியாம இருந்த சிறுதானியங்கள் பற்றியும் குறுதானியங்கள் பற்றியும் பாரம்பரிய அரிசிகள் பற்றியும் நிறைய ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலகட்டத்துல அதை நாங்க ஆரம்பிச்சோம். அதுல எங்களுக்கு வந்து சிரமங்கள் கொஞ்சம், ஆனா மக்களோட ஆதரவு அதிகமா இருந்தது. ஏன்னா முக்கியமா வந்து ஊடகங்கள், பத்திரிகைகள், அது அச்சு ஊடகமா இருக்கலாம், ஒளி ஊடகமா இருக்கலாம், இல்ல வந்து நம்ம டாக்டர் சிவராமனோட பேச்சுக்களா இருக்கலாம், எழுத்துக்களா இருக்கலாம், ராஜமுருகன் சாரோட எழுத்துக்களா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கை அடிப்படையா வச்சு இதனோட இயற்கை உணவினோட உன்னதங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து குமுதத்துல ஆழ்ந்த விடல பாத்தீங்கன்னா 6ஆம் திணை, 7ஆம் சுவை, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் தொடர் கட்டுரைகள்லாம் வரும்போதும் நம்மாழ்வாரோட சிறப்பு அம்சங்களை பத்தி மற்றவங்க நிறைய பேர் பேசும்போதும் எங்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைச்சது. நிறைய இயற்கை விவசாயிகள் நிறைய இயற்கை உணவின் மேல் ஆர்வம் கொண்டவர்கள்லாம் எங்களோட தொடர்புல வர ஆரம்பிச்சாங்க. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தது. அதுல எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த சப்போர்ட் எல்லாம் சேரும் போது என்ன ஆகுதுன்னா பொதுவா வந்து ஊடகங்களும் ஒளி ஊடகங்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் நேரா செலுத்துறவங்க. இப்பவும் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இதுவும் வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமான பேர்களை போய் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகமா இருக்குது. அதுக்காக நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னா
இந்த எதை செய்தாலும் தனித்துவமாக செய்ய வேண்டும். இப்ப எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு உணவகத்துல வந்து அதே வெள்ளை அரிசி இட்லி அப்படிலாம் இல்லாம சிவப்பரிசி இட்லி, சிரட்டை இட்லி, சிரட்டைக்கான மருத்துவ குணம் எவ்வளோன்றது அதை பத்தி நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம், தெரியும். நிறைய இருக்கு. வாழை இலையில நாங்க இப்போ இலை கொழுக்கட்டை பண்றோம்னா சாதா கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டைக்கு என்ன வித்தியாசன்றதை நீங்க அதை பார்க்கலாம். வாழை இலை கொழுக்கட்டை பண்ணலாம், பனை ஓலையில கொழுக்கட்டை பண்ணலாம், நிறைய இருக்கு. அதாவது பாரம்பரியங்களை மீட்டெடுத்தல்ன்றது நம்மளோட உணவு அழிந்து கொண்டிருக்கிற உணவு கலாச்சாரத்தை திரும்ப எப்படி நம்ம மீட்டெடுக்கிறன்றதுல இந்த உணவகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதுல நாங்க முயற்சி கொள்கிறோம். இப்ப நம்ம 99ல வந்து எத்தனை வகையான உணவுகள் தயாரிக்கிறீங்க? அதுல எந்தெந்த உணவு ரொம்ப சிறப்பான உணவா நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோட உணவகத்துல கிட்டத்தட்ட எல்லா உணவு வகைகளுமே சிறப்பாக தான் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா வாழைப்பூ வடையில இருந்து, மிளகு வடையில இருந்து, கீரை வடையில இருந்து யாரும் பண்ணாத ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். நான் முதல்ல சொன்னது போல எந்த நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ நிறமூட்டிகளோ இல்லாமல் சமைக்கிறது ஒரு சிறப்பு. இன்னொன்னு இங்க செய்யறதுல வந்து 90% வந்து இயற்கை உணவு, பாரம்பரிய சிறுதானிய உணவு. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே நம்மளோட தான் தலை சிறந்த சிறுதானிய உணவு. இதுல வந்து இந்த குழுமம் வந்து ரொம்ப பெருமை கொள்கிறது. அடுத்தது நாங்க காலை உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில வந்து முடக்கத்தான் தோசை, வல்லார தோசை, தூதுவளை தோசை, பிரண்டை தோசை, இதோட வந்து முடவாட்டுக்கால் சூப்பு, கிழங்கு சூப்பு, அப்புறம் வந்து முடக்கத்தான் சூப்பு, இந்த மாதிரி வந்து பொருட்கள் கூட வந்து அவித்த வேர்க்கடலை, முளைகட்டிய பயிறு இதெல்லாம் கையில வச்சிருக்கோம். இது வந்து காலையில வர்றவங்க வந்து விதவிதமா வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து இட்லி தான் சாப்பிடணும் வரும், ஒரு சிலர் பூரி தான். பூரின்னா கூட அதில் நாங்கள் சீரகம் சேர்த்து சீரக பூரி தான் கொடுப்போம். அதே மாதிரி பணியார வகைகள்லாம் கார பணியாரம், இனிப்பு பணியாரம், கருப்பட்டி பணியாரம் அப்படின்னு அதுலயும் வந்து வெரைட்டிஸ் இருக்கு. அடை, ஆப்பம், அவியல் இதெல்லாம் வந்து சிறப்பான உணவுகள். இவ்வளவு உணவு வகைகளையும் தயாரிக்கிறது வந்து காலையில 6:30 மணிக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் 6:30 மணிக்கு கொடுக்கறதுக்கு முன்னால எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். காலை 3:30 to 4 மணிக்கெல்லாம் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சாதான் இவ்வளவு உணவை எங்களால் வந்து செய்ய முடியும். கூட வந்து சாம்பார் பண்ணணும், சட்னி பண்ணணும், அவியல் பண்ணணும், குருமா பண்ணணும், வெந்தய களி பண்றோம். உண்மையாவே சிறப்பான ஒரு களி வந்து வெந்தய களி, இது பண்றோம். இது போக வந்து நாங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு சில காரியங்களை செய்வோம். அதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, கடந்த வருடம் வந்து நாங்க கருப்பு கவுனி பழைய சாதம்னு ஒன்று பண்ணோம். கருப்பு கவுனி பழைய சாதம்னா நீங்க கருப்பு கவுனி வேகிறதுக்கே மிகப்பெரிய கடினமான ஒரு வேக வைக்கிறது. அந்த கருப்பு கவுனி பழைய சாதத்தை முதல் நாளே உடைச்சி முதல் நாளே அவிச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பதப்படுத்தி ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சு இரவோட இரவா வந்து அதுல என்ன பண்ணுவோம், தயிர்லாம் போட்டு வச்சோம்னா அடுத்த நாள் காலைக்கு பயனா இருக்கும். அப்பதான் சர்வ் பண்ண முடியும், கஸ்டமர் கொடுக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை இழைச்சி போட்டுருவோம், அதே மாதிரி இஞ்சியை வந்து இழைச்சி போடுவோம். உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது, ஆனா கண்டிப்பா உள்ள போகும். அது இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான உணவு கொடுத்துருக்குறோம். கருப்பு கவுனி பழைய சாதனம் எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கடந்த வருடம் நம்ம புதுசா ஒரு பானகம் ஒன்று தயாரிச்சோம். அது என்னன்னா வாழைப்பூ சிறப்பு மோர். அந்த வாழைப்பூ சிறப்பு மோர்ல நம்ம வந்து வெறும் மோர் மட்டும் பண்ணாம அதுலயே வந்து வாழைப்பூ சாறு, இஞ்சி சாறு, அப்புறம் கருவேப்பிலை சாறு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மலை உப்பு இதெல்லாம் போட்டு வித்தியாசமான முறையில், அதாவது உங்களுக்கு வந்து தாகத்தையும் உடனே தீர்க்கும், அதே சமயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பானகம் ஒன்று பண்ண ஆரம்பிச்சோம். மிக சிறப்பா கடந்த வெயில் காலத்தெல்லாம் நல்ல ஒரு விற்பனைக்கு வந்தது. இது நல்ல ஒரு தேவைப்பட்டது, மக்கள் ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, சைனால வந்து கொஞ்சின்னு சொல்லுவாங்க, மற்ற இடத்துல கஞ்சின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்லயே கஞ்சி தான் அது பேரு. சாதத்தை, சூடா இருக்கிற சாதத்தை கஞ்சியா பண்ணி அதுல வந்து இங்கிலீஷ்ல போறீங்கன்னு சொல்லுவாங்க. கஞ்சி தான். அந்த கஞ்சை வந்து எப்படி நல்லபடியா கொடுக்கறது, அதுல எப்படி வந்து ஒரு சத்தானதா எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதும் லைட்டா இருக்கும், லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி கொடுக்கறதுன்னு சொல்லிதான் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சோம். அது வந்து வடக்கஞ்சின்னு பேர். நல்ல ஒரு குட்டி 2 வடை தருவாங்க, கூடவே 2 வாழைப்பூ வடை. அதுதான் வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி. அதோட வந்து அந்த எப்படி பண்றோம் அப்படின்னா, சீரக சம்பா அரிசியை நல்லா வேக வச்சு கூடவே வந்து பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு அதுல வந்து நல்லா சின்ன சின்னதா வெட்டி போட்ட இஞ்சி, கூடவே வந்து கேரட்டு, இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள், மேல வந்து வெங்காயத்தாள், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாப்பிடும் போது நல்லா சரியா, கூட வந்து தேங்காய் பால்
தேங்காய் பால் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அந்த இதை தயாரிச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்னொன்னு ஆர்வத்தால பண்ற விஷயம். இன்னொன்னு இதை பத்தி இது எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்ற ஒரு அக்கறை, இவ்வளவுதான். இதை வச்சு அழகா பண்ணும். நான் அடிக்கடி எப்பவுமே சொல்லுவேன், நல்ல உணவு என்பது என்ன அப்படின்னா, எந்த உணவு நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துமோ, எந்த உணவு நம்முடைய வாழ்நாட்களை நீட்டிக்குமோ, நோயிலிருந்து விடுவிக்குமோ, அதுதான் நல்ல உணவு. இந்த நல்ல உணவுன்றதுக்கான அர்த்தம் நான் எடுத்துக்கிட்டது அப்படி, அதுதான் இங்கேயும் செயல்படுத்துறேன். என்ன நான் பாதி நேரம் இங்கதான் சாப்பிட்றேன், பாதி நேரம் இல்லை, அதிகமான நேரம். ஸோ என்னோட என்னோட நிறுவனத்துல பணியாற்றுற சக பணியாளர்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாரும் எங்களோட பயண வழி உணவகர்கள், இவங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்குறோம் அதான் நாங்களும் சாப்பிட்றோம். ஏன்னா எங்களுக்காக நான் சாப்பிடும்போது நாங்க என்ன சாப்பிட்றோம் அதுதான் மற்றவங்களுக்கும் தரோம். இதுல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை, மகிழ்ச்சி. இப்போ உணவு என்பது இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. குறிப்பா ஐடி கார்பரேட் நிறுவனங்கள் வந்த பிறகு காசை பத்தி யாரும் கவலைப்படுறது, நல்ல உணவு வேணும்ன்றாங்க. இந்த ஃபுட் கல்ச்சரை வந்து இன்னைக்கு நிறைய விரிவுபடுத்திட்டு வர்றாங்க. இதுல உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? இதுக்கான சமையல் கலை வல்லுநர்களை எப்படி தேர்வு செய்யறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நாம பண்ற உணவு எல்லாமே வந்து எல்லாரும் தயாரிக்கிற மாதிரி தயாரிச்சாலும் அந்த இடுபொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல என்னெல்லாம் ஆட் பண்றோமோ அந்த பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளே செய்யறதா தான் இருக்கும். ஒரு சாம்பார் பொடினா சாம்பார் பொடி நம்ம பண்றோம். பொதுவா வந்து எந்த ஒரு மசாலாவும் மார்க்கெட்ல இருந்து வாங்குறதே இல்லை. எல்லா இடுபொருளும் வந்து நம்ம தனியா தயாரிக்கிறது தான். அது வந்து ஒரு கோதுமை அரைக்கிறதுல இருந்து, ஒரு மஞ்சள் தூள் அரைக்கிறதுல இருந்து, தனி மிளகாய் தூள் அரைக்கிறதுல இருந்து, குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நாங்க தான் செய்யறோம். அதுக்கு என்ன காரணம்னா, எங்களால வந்து இங்க ஒரு பொருளை வந்து தருவிச்சோம்னா அந்த பொருளை வந்து சுத்தமா இருக்கிறத மட்டும்தான் எங்களால வந்து நாங்க அரைப்போம். இப்போ பொதுவான ஒரு கருத்து, பொதுவான ஒரு எண்ணம் என்னன்னா, இப்போ ஒரு தனியாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பல்கில் அரைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மூட்டை மூட்டையா தான் போட்டு அரைப்பாங்க. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும், நான் எந்த கம்பெனிலாம் சொல்ல விரும்பல, எந்த கம்பெனியும் குற்றப்படுத்தவும் இல்லை. ஆனா பொதுவான அவங்களோட பழக்க வழக்கம் அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நாங்க ஒரு 15 கிலோ மஞ்சள் அரைக்கலாம், 15 கிலோ வந்து மஞ்சள் வாங்கி அதுல ஏதாச்சும் ஒரு சில தவறு இருந்தாலும் எடுத்து போட்டுதான் நாங்க பண்ணுவோம். ஸோ சுத்தமான ஊடுபொருள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாங்க பாத்துக்கிறோம். இன்னொன்னு ரெசிபி, அதாவது ஒரு சாம்பார் பொடினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு தனியா, இவ்வளவு மஞ்சள், இந்த ஃபார்முலா மொத்தமே நம்ம பண்ற ஃபார்முலா தான். இங்க வந்து எந்த ஒரு வெளியில இருந்து நாங்க வந்து ஒரு பொடியும் எதுவும் வாங்குறது இல்லை. இது வந்து முக்கியமான விஷயம். அடுத்தது எண்ணெய் பயன்படுத்துறது வந்து ரொம்ப குறைவா பண்ணுவோம். நாங்க தேவைப்பட்டா நெய் கொஞ்சம் பயன்படுத்திப்போம். பசு நெய்ன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு நல்ல ஒரு தரமான நெய் பயன்படுத்துவோம். அதோட வந்து எண்ணெய் பொருட்கள் அதிகமா இல்லாம பார்த்துப்போம். ஏன்னா பயண வழி உணவகத்துல வந்து பயணம் பண்றவங்களுக்கு காரம் அதிகமா இருக்கக்கூடாது. இன்னொன்று, சாம்பார் கூட காரமா இருக்கக்கூடாது. அதனால வந்து கார சட்னியை கூட நாங்கள் காரம் இல்லாம தான் வைப்போம் ஓரளவுக்கு. ஏன்னா பயண வழி உணவகத்துல வந்து நீங்க காரம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயது எந்த உபாதையும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு, எந்த ஒரு உணவும் இங்க இருந்து நாங்க வந்து கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்றது இல்லை. பொதுவா பார்சலுக்கு வந்து நாங்க அதிகமா பார்சல் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நீங்க உடனே சாப்பிடும் போது அதனோட சுவை ரொம்ப அதிகம். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ நம்ம கீரை வகைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில பறிக்கிற கீரை தான் இங்க வருது, இல்லைன்னா நேற்று பறிச்ச கீரை இங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். அது முடக்கத்தானா இருக்கட்டும், வல்லையாரா இருக்கட்டும், தூதுவலையா இருக்கட்டும், பிரண்டையா இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தெரிவிக்கிறதால அவனோட சுவை வந்து இயற்கையாகவே கூடுதலாக இருக்குது. இன்னொன்று, இதே கிராமப்புறத்துல இருந்தால் நாங்கள் வெண்டைக்காய் சீசனா வெண்டைக்காய் அவங்ககிட்ட வாங்கிடுவோம். பந்தல் காய்கறிகள்லாம் பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், இந்த மாதிரி பந்தல் காய்கறிகள் எல்லாமே இங்கேருந்து லோக்கல்லேருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ இவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக இங்கேருந்து கோயம்பேடு போய் கோயம்பேடுலேருந்து வந்து திரும்ப நம்ம சமைக்கிறதுக்கும் நேராக இங்கேருந்து தெரிவிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட உணவோட சுவையை கூட்டுறது. அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த ஒரு உணவை செஞ்சாலும் அந்த உணவுல வந்து தரம் குறையாமல் இருக்கணும். முதல்ல உண்ண உகந்ததா இருக்கணும், பயண வழி மக்களுக்கு உகந்ததா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டு அப்படி செய்யறோம். ஃபுட் ஃபேஷன் எப்படி வந்தது? ஐயா கேட்டது மாதிரியே சமயக்கலை வல்லுநர்கள் எப்படி தேர்வு பண்றீங்கன்னு ஒன்று கேட்டாங்க. இன்னொன்று வந்து இந்த ஆர்வம் எப்படி வந்தது. உண்மையாவே நான் வந்து 18 வயசுல இந்திய விமானப்படையில சேர்ந்துட்டேன். அப்பல இருந்தே ஊர் சுத்திட்டு தான் இருக்கிறோம். எங்க போனாலும் முதல்ல தாம்பரம் ட்ரைனிங்கா இருக்கட்டும், அப்புறம் ஆக்ரால இருந்தோம், ஆக்ரால இருந்து அதுக்கப்புறம் லே லடாக், சண்டிகர், அது மாதிரி ராஜஸ்தான், எல்லா மாநிலங்களையும் வேலை செஞ்சு ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு ஃபுட் கல்ச்சரை பாக்குறோம். அந்த கல்ச்சர்ல என்ன சிறப்பானவைகள்னு பாக்குறோம். இன்னொன்னு, உண்மையாவே வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுறாரு. அது
நான் வெஜ்ஜா இருக்கட்டும் நான்வெஜ்ஜா இருக்கட்டும், எங்கேயாவது இப்போ கூட டிராவல் பண்றேன்னா நீங்க இருந்து கிளம்புறோமா, இந்த இடத்துக்கு போனா இந்த உணவகத்துல சாப்பிடலாம் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு வந்து உணவு மேல ஒரு அக்கறை உள்ள ஆள். இதுதான் வந்து எனக்கு ஒரு ஆர்வமா இருந்தது. இன்னொன்னு, நம்மள மாதிரி தானே மத்தவங்களும் இருப்பாங்க, மத்தவங்களும் இதே ஒரு தேவை இருக்குமேன்ற எண்ணம் தான் என்ன வந்து பயண வழி உணவகத்தை வந்து கொண்டு வர வச்சது. பயணம் பண்றவங்க தான் கஷ்டம். நீங்க ஊருக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த உணவகத்துக்கு போனா, இந்த ஹோட்டலுக்கு போனா, இத்தனை மணிக்கு போனா இது கிடைக்கும், பொங்கல் கிடைக்கும், பூரி கிடைக்கும், டிஃபன் கிடைக்கும், இட்லி கிடைக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பயண வழியில பயணம் பண்றவங்களுக்கு அவங்க டிராவல் பண்ற டைமுக்கு எங்க எது நல்லா இருக்கும்னு பார்த்து தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், காலையிலேயே வந்து சிறப்பா காலை உணவு கொடுத்துடுறோம். அடுத்தது மதிய உணவு வந்து முழுக்க முழுக்க சிறுதானிய உணவு தான். அப்புறம் மாலையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்றது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா இருக்கும், இல்லைன்னா வந்து உடலுக்கு பயன் தர்றதா இருக்கும். இரவு உணவு வந்து ரொம்ப குறைவா வச்சுப்போம், அதாவது ரொம்ப வெரைட்டிஸ் வைக்க மாட்டோம். தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சுப்போம். அதே மாதிரி என்னோட உணவை வந்து நான் என்னதான் பொருள் வாங்கி கொடுத்தாலும் சமையலுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த சமைக்கிறவங்கள வந்து முதல் விஷயம் என்னன்னா, அவங்க வந்து சமையல் தெரியாம வந்து சேர்றாங்க இல்லைங்களா. சமையல் அடிப்படை நார்மலா தெரிஞ்சதை தவிர பெருசா தெரியாது. அவங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு களிமண் போல இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சொல்றதை கத்துக்கணும், சொல்றதை செய்யணும். இங்க எல்லாருக்குமே நாங்க தான் ட்ரைனிங் தரோம். எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து தேர் ஆல் ட்ரைன்ட் வைஸ். முதல்ல வெங்காயம் வெட்ட வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க, மாவு அரைப்பாங்க, ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தோசைகள் போவாங்க, அப்புறம் பொங்கல் செய்யறது எல்லாமே எங்களுக்கு என்னன்னா ஒரு கணக்கு. இத்தனை கிலோ அரிசினா இத்தனை கிலோ பாசிப்பருப்பு, இத்தனை கிராம் வந்து அடுத்த பொருள் என்னன்னா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். எஸ்ஓபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாண்டர்டா இருக்கும்போது யாரு பண்ணாலும் அதை செய்ய முடியும். தான் ஒண்ணு, எந்த நேரத்துல எந்த பொருளோட எதை சேர்க்கணும், இந்த பக்குவத்துலதான் வந்து இந்த பொருளை சேர்க்கணும்ன்றதான் விஷயம். இதைதான் நாங்க என்ன பண்ணுவோம், நல்லா தெரிஞ்ச பசங்கிட்ட 2 பசங்க ட்ரைனிங் பண்ணுவோம். அவனுக்கு கத்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இவரை வந்து இந்த பெரிய மாஸ்டர் வந்து இன்னும் 2 பேரை ட்ரெயின் பண்ண சொல்லுவோம். இப்ப நாங்க 2-3 உணவுகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லா உணவகத்திலயுமே வந்து எங்களோட ட்ரெயின்டு ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. யாரும் புதுசான வேலையே தெரியாதாலும் இல்ல, நான் வந்து அந்த உணவகத்தை வேலை செஞ்சேன், அவர் வந்து நாங்க மாஸ்டரா இருந்தேன் அப்படின்னா அவரை வந்து நாங்க எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஸ்டைல் வேறையா இருக்கும், எங்க ஸ்டைல் வேறையா இருக்கும். ஏன்னா பாரம்பரிய உணவு தயாரிக்கிற முறை வேற, சாதாரண உணவு தயாரிக்கிற முறை வேற. ஸோ அதனால நாங்க வந்து இதெல்லாமே நாங்க ட்ரெயின் பண்ற மக்கள் தான். ரொம்ப ஈஸியா கத்துப்பாங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம். என்னோட பெரிய மாஸ்டருக்கே பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு தான் இருக்கும், ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது. அதே மாதிரி என்னோட மகள் நடத்துகிற உப்பு கண்ட மெஸ், என்னோட மகள் நடத்துற உணவகம் அது. என்னோட மகளோட பேர் ஜினியா சாலமன். ரொம்ப அவளும் அவளோட கணவரும் சேர்ந்து பண்றாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கு சினிமா கலைஞர் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த உப்பு கண்ட உணவகத்தை தேடி போறாங்கன்னா காரணம் வந்து அதனோட கடை அமைப்போ என் மகள்ன்றதோ காரணம் இல்லை, கண்டிப்பா உணவு. அந்த அருமையான உணவுக்கு வந்து நானும் இப்பெல்லாம் வந்து ஒரு சில வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன். அங்க இருக்க ஷெஃப் ட்ரெயின் பண்றது. ஒண்ணுல ஒரு ஆம்லெட் போனோம்னா கூட அந்த ஆம்லெட் எப்படி பண்ணணுன்றது ஒரு கணக்கு இருக்கு. எல்லாம் நினைப்பா ஆம்லெட் தானே அப்படின்னு சொல்லி, இல்ல அது வேற. இதெல்லாத்தையும் நாங்க வந்து பார்த்து பார்த்து செய்யறோம். அங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசி சம்பல், அப்புறம் கருவாட்டு தொக்கு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குது. இதுல வந்து என்னோட பங்கு கொஞ்சம் இருக்குன்றது எனக்கு பெருமை. இப்போ உங்க உணவகத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார் இவ்வளவு பெரிய இடமா இருக்குது, நிறைய கார் பார்க்கிங்ல இருந்து ஒரு இது ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதே நேரத்துல உணவு இல்லாம மற்ற பொருட்களும் இங்க வரிசை வச்சிருக்கீங்க, விற்பனைக்கு வச்சிருக்கீங்க. அந்த எண்ணம் எப்படி வந்தது? பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஊருக்குள்ள இருக்கிற ஹோட்டல்ல இருந்தா ஒன்லி நீங்க உணவு மட்டும் தான் தர முடியும். இது நெடுஞ்சால பயணிக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும். டிராவல் பண்ணும்போது பெண்களா இருந்தா குறிப்பா அவங்களுக்கு டிராவல்ன்றதே வந்து ஒரு 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 ஊர் சுற்றுற மாதிரி கணக்கு, ஒரு ஃபன் ட்ரிப். ஒண்ணு கல்யாணத்துக்கு போவாங்க, இல்ல ஏதாவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. போகும்போது அவங்களுக்கு என்ன தோணும், இதெல்லாம் இருக்கே. இப்போ ரெகுலரா வந்து சர்க்கரை உள்ள இனிப்புகள் தான் கடைகள்ல கிடைக்கும். நம்ம கிட்ட வந்து சர்க்கரையற்ற உணவு தின்பண்டங்கள், அது வந்து கடலை உருண்டையா இருக்கலாம், இடிச்ச கடலை உருண்டையா இருக்கலாம், அவர் பாசிப்பருப்பு உருண்டையா இருக்கலாம். இதெல்லாம் வந்து சர்க்கரை இல்லாததான் நாங்கள் வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ், அதோட ஆர்கானிக் ஸ்டோர். ஏன்னா இதே ஆர்கானிக் ஸ்டோர் ஆரம்பிச்சோம்னா நம்ம கடையில வந்து என்ன பயன்படுத்துறோமோ, குதிரைவாலி, சாமை, திணை, வரகு, அதோட நம்ம இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கு இல்லைங்களா, 60ஆங்குருவை, காட்டு யானம் அப்படின்னு இருக்கு, நிறைய வெரைட்டி. தூய மல்லி, மைசூர் மல்லி, தங்க சம்பா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குல்ல. இந்த வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க விற்பனைக்கு வச்சிருக்கிறோம். எங்கேயும் அதாவது சரியான விலையில, அது ரொம்ப முக்கியம். தரமான பொருள் சரியான விலையில. இதை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து
இங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு உத்வேகம் வரும். சரி இன்னைக்கு வந்து ஒரு இது வாங்கிட்டு போலாம், தூயமல்லி எடுத்துட்டு போலாம், இல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பொருட்கள் வாங்கலாம்னு தோணும். ஸோ அதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். நான் வியாபாரம் அப்படின்றதே எப்படி சொல்லுவேன்னா, கிவிங் சொல்யூஷன் டு த நீட். தேவையை பூர்த்தி பண்றதா வியாபாரமே. உங்களுக்கு ஒரு காஃபி தேவை இருக்கு, வரீங்க, இந்த காஃபியை நான் தரமா கொடுத்துட்டேன்னா உங்களோட தேவை தீர்ந்தது. அதுதான் வியாபாரம், அதான் அடிப்படை. ஸோ இங்கேயும் வந்து நான் வியாபாரம்னா என்னன்னு நான் கொள்கையா வச்சிருக்கிறேனோ அதன்படி பார்க்க போனா இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு தேவையான பொருட்களா வச்சிருக்கோம். பயணம் பண்ணும்போது பெண்களுக்கு வந்து ஏதோ அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம்னு தோணும். ஒரு பர்சனல் கேர் ப்ராடக்ட் இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிற அதே சோப்ஸை விட இங்க வந்து நேச்சுரல் சோப்ஸ் கிடைக்கும், இயற்கையா பண்ணது. குப்பைமேனி சோப், நிறைய பேர் வந்து குப்பைமேனி சோப் கேட்பாங்க, சிவப்பு சந்தன சோப் கேட்பாங்க. பெண்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு அழகு சாதன பொருட்களோ பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸோ வாங்குறதுல இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். குறிப்பா எங்க போனாலும் ஒரு பை ஒன்று வாங்குவாங்க, ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்குவாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம விற்க கூடாது? ஏன்னா வெறும் உணவு மட்டும் நடத்தி இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னும் போது இவ்வளவு பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், இதற்கான தேவைகள்ன்றதை நான் பூர்த்தி பண்ணணும். வெறும் உணவை மட்டும் நடத்தினோம்னா இதற்கான வருமானத்தை வந்து கொண்டு இவ்வளவு பெரிய இடத்த வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம். எல்லாவற்றையுமே வந்து சரியான விதத்துல வச்சுக்கிறது ரொம்ப சிரமம் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துல இல்ல, நிறைய விஷயத்துல நம்ம வந்து குழந்தைகளுக்கு முக்கியமா விளையாட்டு பொருட்கள், விதவிதமான விளையாட்டு பொருட்கள், நீங்க வந்து ஊருக்குள்ள கிடைக்காத விளையாட்டு பொருள்லாம் எங்கிட்ட இருக்கும். இன்னும் நீங்க வந்தாங்கன்னா பிள்ளைகள் வந்து எப்பவுமே இது ஒரு ஃபன் பிளேஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. இங்க வந்து உணவகத்துல இருக்க ஃபீலிங்கே இருக்காது. இது வந்து ஒரு உண்மையா சொல்ல போனா ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்த மாதிரி, ஒரு சின்ன குட்டி மாலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்குறோம். அந்த வைப்ரேஷன் தான் எல்லாத்தையும் கொண்டு செலுத்துறது. 99 கிலோமீட்டர்னு பேர் வச்சுன்னு இந்த இடத்த எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா இந்த இடம் வந்து நீங்க இங்க இருந்து போட்டு பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா 99 கிலோமீட்டர் காமிக்கும். சென்னையில இருந்து 99 கிலோமீட்டர் உண்மையாகவே தேசிய நெடுஞ்சாலையில. அது ஒரு காரணம். இன்னொன்னு இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, நம்பர்ன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சில நம்பர் பிடிக்கும். அது மாதிரி 99ன்றது வந்து சொல்லுவாங்க 99, அதெல்லாம் இந்த நியூமராலஜியில் கூட சொல்லுவாங்க ரொம்ப நல்ல நம்பர்னு. நான் அதை நம்பணும் நம்பலையோ, ஆனா அந்த 99 கிலோமீட்டர்ன்றது ஒரு அழகா இருக்குது, மனசுல பதியும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். முதல்ல எண்ணு தான். எண் என்ப ஏனை எழுத்து என்ப, அதுவும் வந்து முதல்ல எண் தான். எப்பவுமே நம்பர்ஸ் மேட்டர்ஸ். அந்த எண்ணை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா மைண்ட்ல போய் உட்காந்துரும். அந்த அது வந்து இன்னொன்று வித்தியாசமா வச்சிருக்கேன். வசந்த பவன் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஏதோ பவன் 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 இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு வித்தியாசமான பேரோட ஒரு காபி ஷாப் ஆரம்பிச்சோம். அது வந்து உண்மையாவே 99 கிலோமீட்டர்ல அமைஞ்சது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இப்போ உணவு தொழிலுக்கு வந்து 14 வருஷம் ஆகுது. நீங்க அதுக்கு முன்ன முதல்ல இந்திய விமானப்படையில பணிபுரிஞ்சிருக்கீங்க. இப்போ சொந்த ஊர், அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, உங்க நேட்டிவிட்டி, குடும்ப தொழில், படிப்பு, இதுல இருந்து எப்படி அரசு பணிக்கு போனீங்க, அது வரைக்கும் ஒரு சுருக்கமா சொல்லுங்க. நிச்சயமா. நான் ஆக்சுவலா பார்த்து பையனா எங்களோட பூர்வீகம் வந்து திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து எங்க அப்பா வந்து 1962லயே வந்து இங்க ஆசிரியர் பணிக்காக வந்துட்டாங்க. அப்புறம் 64ல அப்பாவுக்கு திருமணம். அதுக்கப்புறம் 65ல நான் பிறக்கிறேன். இதெல்லாம் வந்து நடந்தது வந்து மதுராந்தகம் தான். மதுராந்தகம் பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ். அதுக்கப்புறம் மதுராந்தகத்துல செட்டில் ஆனோம். மதுராந்தகத்துல செட்டில் ஆன அப்புறம் எங்களோட நான் படிச்சது சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல. நாங்க அண்ணன் தம்பி 4 பேருமே வந்து எங்க அப்பா வந்து ஆசிரியராக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அவர் ஏஇஓ ப்ரொமோஷன் பண்ணி உத்தரமேரில் வேலை செஞ்சாங்க. எங்க அப்பா வந்து எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வந்து வாழ்க்கையில வந்து நல்ல வேல்யூஸ், அதாவது வாழ்க்கையோட தரம், இதெல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி பிஹேவியர்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எங்க அப்பா அம்மா தான். எங்க அப்பாவோட பேர் ஞானையா, அம்மா பேர் கமலா ரத்னமணி. இன்னைக்கும் வந்து அவங்கள வந்து என்னோட முன்னோடிகளா நான் வச்சிருக்கிறேன். குறிப்பா வந்து பிறருக்கு எப்போ உதவி செய்ய முடியும், எந்த வாய்ப்பு இருந்தாலும் எந்த திராணி இருந்தாலும் நம்ம வந்து அந்த உதவியை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கற்றுக் கொடுத்தது வந்து எங்க அப்பா. அவருக்கு இப்போ என்னோட நன்றிகள். அதே போல என்னோட சகோதரர்கள், அவர்ல வந்து வியாபாரத்துல இருக்கிறாங்க. ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் எல்ஐசியில டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இருக்காரு. மீதி 2 பேரும் வந்து ஒரு தம்பி உணவுத்துறையில இருக்காரு. ஜேபி தாபான்னு ஒரு தாபா வச்சிருக்காரு மதுராந்தகத்துல, அவரும் சிறப்பா செயல்படுறாரு. அதே மாதிரி இன்னொரு தம்பி ஹோம் அப்ளையன்சஸ் பிசினஸ் பண்றேன். எனக்கு இந்த வியாபாரத்துல கூட இருந்து எனக்கு உதவியா இருக்கிறது என்னோட மனைவி. முக்கியமா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அவங்க. அது கருப்பட்டி பணியாரமா இருக்கட்டும், கார பணியாரமா இருக்கட்டும், அப்புறம் வந்து அச்சு கொழுக்கட்டையா இருக்கட்டும், இலை கொழுக்கட்டை, இதெல்லாத்தையும் வந்து
பெரிய அடை ஆப்பம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்து 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 அதுக்கு செய்யறது வந்து என்னோட மனைவி. உண்மையாவே அவங்க வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு துணை பலம். அதை விட பெரிய பலம் யாருன்னா என்னுடைய 2 மகள்கள். அவங்க ஒரு பெரிய பொண்ணு பேரு ஜினியா சாலமன், சின்ன பொண்ணு பேர் ஜெசியா சாலமன். 2 பேருமே திருமணமா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரோட கணவர் வந்து பெரிய மகளோட கணவர் பேரு ஜோ சரவணன். என்னோட 2வது மருமகன் பேர் ஜெபின். அவரும் வந்து 2 பேருமே வந்து சேர்ந்தே எங்களோட உணவுத்துறையில தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பாத்துக்கிறது அவங்க தான். மூத்த மகள் வந்து ஒரு 3 உணவகங்களை பாத்துக்கிறாங்க, இளைய மகள் ஒரு 3 உணவகங்களை பாத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையா இருக்கிற அவங்க என்னோட மனைவி, அவங்க பேர் ஜெயசெல்வி. அவங்களும் வந்து எல்லாத்தையும் அக்கறையா இருக்கிறதால தான் எங்களால வந்து இவ்வளோத்தையும் செய்ய முடியுது. இதுதான் உண்மை. நான் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டா பண்ணிட்டே இருக்கிறேன். ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதை வந்து எனக்கு கூட இருந்து அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அடுத்த வேலையை பார்க்கவே முடியாது. நான் அடுத்த வேலையை பார்க்கணும்னா எனக்கு வந்து என்னோட மனைவி, பிள்ளைகள், மருமகன்கள் எல்லாரும் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. அவங்க தான் பக்க பலமா இருக்காங்க. இந்த பலம் தான் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கிற ஒரு பெரிய பலம். இதை நான் உணர்ந்திருக்கிறேன், இப்போ உணர்றேன். அவங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறேன். இந்த காலத்துல வந்து தந்தையோட வேலையை செய்யறதுக்கு பிள்ளைகள் தயாரா இல்லைன்ற ஒரு காலகட்டத்திலையும் என்னோட மகள்கள் வந்து இன்னைக்கும் கூடவே இருந்து என்னோட கூட இருந்து பயணிக்கிறாங்க. நான் செய்ய வேண்டிய வேலையை வந்து இன்னும் முன்னெடுப்பா எடுத்து பண்றாங்க. ஏதாவது சொல்லுவாங்கல்ல, 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்ஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, என்னோட மகள்கள் வந்து நான் வந்து இவங்க என் மகள்கள்னு சொல்லி நான் பெருமை பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து அவங்க நல்லபடியா எல்லா வியாபாரத்தையும் கண்ணும் கருத்துமா பார்க்கணும். இந்த வேல்யூஸை கொண்டு போகணும், இந்த நன்மதிப்பை கொண்டு போகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல அவங்க உண்மையாவே நல்லா இருக்காங்க. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப பெரும்பாலும் உணவகங்கள்ல வந்து என்னன்னா ரேட் அதிகமா இருக்குது. ஒரு இட்லி என்னன்னா வந்து ஒரு தினத்து வந்து 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபான்றாங்க. ஒரு தோசை வந்து 70, 80, 90 ரூபான்றாங்க. விலை அதிகமா இருக்குதுன்றாங்க. உங்க உணவகத்துல விலையை எப்படி நிர்ணயிச்சிருக்கீங்க? அதுக்கான குவாலிட்டி எப்படி கொடுக்குறீங்க? ஐயா கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நல்ல தரமான விதத்தில் தயாரிக்கப்படும்போது என்னோட விலை கொஞ்சம் சற்றே கூடும். நம்ம எப்பவுமே வந்து குவாலிட்டியும் ப்ரைஸும் வந்து ஒரு கம்பேரிசன் தான். ஒரு சாதாரண ஒரு ரோட் சைடில் இருக்கிற டீ கடையில் போய் 15 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு அந்த டீ நல்லா இருந்தால் தரமான அர்த்தம். அதே டீ கடையில் 30 ரூபா வாங்கிட்டு அவங்க வந்து அதே டீயை கொடுத்தாங்கன்னா அது தரமற்றது. இந்த விலைக்கு தரமற்றது. இட் இஸ் ஆல்வேஸ் கம்பேரிட்டிவ். அதாவது உணவோடு பொதுவாகவே விலைக்கும் தரத்திலும் வந்து ரெண்டும் வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு உணவகத்துல வந்து நல்ல உணவு இல்லாம, தரமா இல்லாம, அதனோட ஆம்பியன்ஸ், அதாவது சுற்றுப்புறம் சூழ்நிலை எல்லாமே நல்லா இல்லாம ஒரு தகுதியற்ற விலை இருக்குன்னா அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. தகுதியான விலைன்றது வந்து நம்ம ஜஸ்டிபிகேஷன் வேணும், பிரைஸ் ஜஸ்டிபிகேஷன். அந்த விலைக்கான தரம், அந்த தரத்துக்கு அந்த அந்த அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன், நேர்மை வேணும். அதோட வந்து செட் ஆகணும். இப்போ நம்ம கடையில் எடுத்துக்கிட்டா வந்து 14 வருஷமா கடை நடத்திட்டு இருக்கோம். இந்த 14 வருஷத்துல 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு டைம் தான் காஃபி விலை 25 ரூபாயில இருந்தது ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் 7 வருஷம் பொறுத்து 30 ரூபாய்க்கு மாற்றணும். அப்பையெல்லாம் 32 ரூபா 34 ரூபா போகும்போது நம்ம 30 ரூபா அதை தாண்டி விலையை ஏற்றக்கூடாது. வாழைப்பூ வடையா ஒரு பிளேட்டா 30 ரூபா. வரவங்க ஒரு வாழைப்பூ வடை எல்லாருக்கும் சிக்னேச்சர் டிஷ். அது வந்தாங்கன்னா ஒரு செட்டு வடை வாங்குவாங்க, ஒரு காஃபி வாங்குவாங்க, கிளம்பலாம். அந்த மாதிரி இருப்பாங்க. அதை மீறி அவங்களுக்கு என்ன தேவைன்னா உணவு வந்தும்போது நாங்கள் வந்து அடிப்படையில் எப்பவுமே வந்து மாற்றவே மாட்டோம், மாற்ற முயற்சிக்கவே மாட்டோம். இன்றைக்கும் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா பிரபல உணவகங்கள்லேயும் வந்து இன்றைக்கி என்ன காஃபி விலைன்னு தெரியும். ஆனால் நாங்கள் இன்றைக்கும் அந்த 30 ரூபா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ட்ராவல் பண்ணுறது முக்கியமாக ஒரு காஃபியோ டீயோ தான் ரொம்ப ரொம்ப முக்கிய அடிப்படை. அது கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து மற்றது அவங்களோட விருப்பம். நல்ல ஒரு இன்னைக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா 50 ரூபா 55 ரூபா அந்த குதிரைவாளி இன்னைக்கு 165 ரூபா குதிரைவாளி 1 கிலோ. நான் அன்னைக்கு என்ன விலை கொடுத்தனோ அதே விலைக்கு நான் குதிரைவாளி பொங்கல் தர முடியாது. இன்னைக்கு சிறப்பு உணவு அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து எல்லாமே விலை ஏற்றம் வந்துச்சு. இடுபொருளோடது, அதோட அடிப்படை பொருட்களோட விலை ஏறும் போது எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கு. ஆனா நாங்க என்ன பண்றோம், இன்னைக்கும் வந்து நான் 36 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் வாங்கினப்போ என்ன விலை வித்தனோ அதுல இருந்து 5 ரூபா தான் ஏற்றிருக்கேன். இன்னைக்கு 60 ரூபா 65 ரூபா 1 லிட்டர் பால். நான் விலை காஃபி விலை ஏறிடுச்சு. காஃபி விலை எவ்வளோ ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 1 மடங்கு ஏறி இருக்கு இந்த 10 வருஷத்துல 8 வருஷத்துல. நாங்க இன்னும் விலையை மாத்துறதே இல்லை. ஏன்னா அடிப்படை அது. ஸோ இதுதான் வந்து இவ்வளவு பேரை வந்து எங்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கறது.
அதை தாண்டி நல்ல சிறப்பான பொருட்கள். நீங்க வந்து ஒன்னொன்னுக்கும் நாங்க வந்து இன்னைக்கு 4 நாளைக்கு சேர்த்துல எதுவுமே செஞ்சு வைக்க மாட்டோம். இன்னைக்கு செய்யற பொருள் நேட முடியும் அந்த ஒரு தரம். இதனால வந்து ஒரு சில உணவுப் பொருள் எங்களுக்கு வீணாகலாம். 10% வரைக்கும் கூட 5%ல இருந்து 10% வரைக்கும் செய்யற பொருள் விற்பனை ஆகலைன்னா எங்களுக்கு நட்டம் வரும். அதை நாங்க எங்களுக்குள்ள பயன்படுத்திக்கிறோம், இல்லைன்னா மற்றவங்களுக்கு நாங்க கொடுத்து அனுப்புறோம். மீறுற பொருளை என்ன பண்ணுவீங்க? முதியோர் இல்லங்கள் கொடுத்து விட்டுருங்க. முதியோர் இல்லங்கள் கொடுப்போம், எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு வீணாகாத அளவுக்கு பார்த்துப்போம். அதுதான் எங்களுக்கு. ஏன்னா ஒரு அரிசிக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும். ஒரு அரிசிக்கும் எங்களோட கடை பிள்ளைங்களா சாப்பிட்றாங்க, அவங்க பிளேட்ல சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ஒரு சோறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது போல வந்து கருத்தோட இருக்கிறோம். அது வந்து உணவு செய்யும்போது இன்னைக்கு என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமையா, இன்னைக்கு என்ன முகூர்த்த நாளா, இன்னைக்கு என்ன நாள் கிழமெல்லாம் பார்த்து தான் சமையலே பண்ணுவோம். இவ்வளவு பேர் எதிர்பார்ப்போம். மாறலாம் 5% 10% அதிகமா. நாங்க ஏன்னா இதே தொழில 14 வருஷமா இருக்கிறதால எங்களால கணிக்க முடியும். வெள்ளிக்கிழமைனா என்ன இருக்கும், சனிக்கிழமைனா என்ன இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கும், ஒரு பிரதோஷம்னா எப்படி இருக்கும், ஒரு பௌர்ணமினா எப்படி இருக்கும், திருவண்ணாமலைக்கு போறதா இருந்தா எப்படி போவாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறதால நாங்க என்ன பண்ணுவோம், உணவு வீணாக்காம சமையல் பண்றது எப்படி அதை பார்த்தோம். இப்போ உங்க பிசினஸ் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா நடந்திருக்கா, எதிர்பார்த்ததை விட குறைஞ்சிருக்கா? இது எதிர்மாதிரியான கஸ்டமர்கள் இங்க அதிகம் வராங்க. இங்க வர்றவங்க எல்லாருமே பார்த்தா முதல் தடவை வர்றவங்களா இருக்கவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க. அதிகமா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஒரு டைம் வந்துட்டா இங்க வந்து பர்மனன்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இழுத்துரும். ஒண்ணு வடையா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், ஒரு பொங்கலா இருக்கலாம், ஒரு மோரா இருக்கலாம், ஏதோ ஒரு உணவுக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒண்ணு. அடுத்தது இங்க இருக்க கடை பிள்ளைகளோட நடைமுறை. அவங்க இந்த கடை பிள்ளைங்க வந்து யார்கிட்டையும் எப்பவும் கோவப்பட மாட்டாங்க, எரிச்சல் இருக்காது. இன்னொன்று ரொம்ப அன்பா பழகுவாங்க. அன்பா பழகுறாங்கன்னா அவங்களோட வந்தோன்னு வணக்கம் சொல்றதுல இருந்து, வாங்கி முடிச்சாங்கன்னா ஒரு நன்றி சொல்றதுல இருந்து எல்லாத்தையும் இந்த கடை பிள்ளைங்கலாம் உண்மையா சொல்லணும்னா அவங்க இந்த என்னோட சக பணியாளர்கள்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க. கிராமம் தான், எல்லாருமே கிராமம் தான். யாரும் வந்து காலேஜ்ல போயோ இல்லை சென்னையில படிச்சுட்டு வந்து இங்க வேலை செய்யறவங்க ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனா இந்த பிள்ளைங்க அவ்வளோ அருமையா தன்னோட பொறுப்பை உணர்ந்து, இந்த கடை ஏன் கடை, இந்த கடைக்கு வந்து சார் ஓனர் கிடையாது, இந்த கடைக்கு யார் ஓனர்னா வாடிக்கையாளர்கள் தான் முதலாளிகள். அவங்க வந்து வியாபாரம் பண்ணாதான் சாருக்கு காசு வரும், சாரு காசு வந்து நம்ம சம்பளம் தர முடியுன்ற அளவுக்கு எல்லாம் உணர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், டெய்லி மீட்டிங் நடத்துவோம். மதியானம் காலைல ஷிஃப்ட்டும் மதியானம் ஷிஃப்ட்டும் சேர்ற நேரம் அந்த டைம்ல கண்டிப்பா ஒரு மீட்டிங் இருக்கும். சிறு தவறுகள், மனுஷன்தான், தவறு நடக்கும். அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்திப்போம். அதுக்கு அடுத்தது இந்த கடை வந்து நம்மளோட கடை அப்படின்ற ஒரு ஃபீல், அதாவது பிலாங்கிங், அதை வந்து அவங்களுக்குள்ள நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து உன்னோட டார்கெட் இது, இந்த அளவு பண்ணு, முன்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தர்றதும் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருது. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நீ நினைச்சேன்னா இன்னைக்கு வந்து இந்த கஸ்டமர்கிட்ட ஒரு பொருள் வாங்க வரவிட்ட 2 பொருளை உன்னால விற்க முடியும். ஆனா நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது என்னோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லணும், இது தேவை, யாரையும் கம்பல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அதே டைம்ல வந்து இதனோட சிறப்பு என்னன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்னு, இங்க வர வாடிக்கையாளர் எல்லாமே மிக மிக உண்மையா சொல்லணும்னா நம்மளோட சினி ஃபீல்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 80% இங்கதான் வராங்க. அது வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், சசி சாரா இருக்கட்டும், சசிகுமார் சாரா இருக்கட்டும், எல்லாரும், அதாவது இங்க வந்து வாடிக்கையாளராக இருக்கிறதுல இங்க வந்து சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியோட இருக்கு. அதே மாதிரி நாங்களும் எந்த ஒரு உணவை திறந்தாலும் அதுல வந்து முக்கியமா திரைக்கலைஞர்கள், திரை இயக்குநர்கள், இந்த மாதிரி மக்களை வச்சு நாங்க பண்றோம். நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு அறிமுகம் இருக்குது. இன்னொன்று இதுக்கு அடிப்படையான காரணம், எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இசை ரொம்ப பிடிக்கும், இலக்கியம் ரொம்ப பிடிக்கும். எஸ் ராமகிருஷ்ணன்லேருந்து வைரமுத்துலேருந்து எல்லாருமே நேராகவே தெரியும். அதே மாதிரி நிறைய பாடலாசிரியர்கள், மோகன் ராஜன், அப்புறம் வந்து யுகபாரதி, எல்லாருமே நெருக்கமானவர்கள். இந்த மாதிரி நிறைய பேரை வந்து என்னோட கனெக்ஷன்ல வச்சிருக்கிறேன். இதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐஜியா இருக்கட்டும், டிஜிபியா இருக்கட்டும், டிஜிபி சங்கர் ஜெஜ்வாலாம் இங்கே தான் வருவாங்க. அது போல ஒரு நல்ல ஒரு தொடர்போட இருக்கிறோம். அது காரணம் வந்து பெரிதா வந்து ஊடகங்கள் வந்து எங்களை கொண்டு போய் சேர்த்தது. இன்னொன்று, இங்கே வர்றவங்க வந்து பர்மனன்ட் கஸ்டமராக வருது. அவங்கள வந்து நாங்கள் என்ன நினைப்போம்னா, இங்கே ஒரு வாடிக்கையாளர் வராருன்னா அந்த வாடிக்கையாளர் சாப்பிட்டுட்டு மட்டும் போகக்கூடாது, அதே மாதிரி ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் தாண்டி நினைவை சுமந்து செல்ல வேண்டும். You should carry the memories. மெமரிஸ் தான். இப்போ ஒரு இடத்துக்கு ஊருக்கு போயிட்டு வரோம், ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம், இதெல்லாம் மெமரிஸ். அதே போல இங்க வந்து போறதே ஒரு ஞாபகத்துல கொள்ளணும். அந்த ஞாபகத்துல கொள்ள நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற ஒரு வசதி வாய்ப்பு அவங்களுக்கு தரணும். அது அவங்க வாங்குற ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், அந்த பொருள் இது வரைக்கும் இல்லையே, இங்கதானே இருக்குது அப்படின்னு ஒரு நினைவு, இங்க வாங்கினதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு அவங்க சுமக்கணும்.
இந்த நினைவை சுமந்து செல்லுதல் தான் இந்த கடையோட மிகப்பெரிய வாடிக்கையாளர் கொண்டு வரக்கூடிய திறன். இப்போது வந்து நிறைய பேர் பிரான்ச்சஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 6 பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஹைவேஸ்ல பெரிய நிறுவனங்கள்ல இருந்து எல்லாமே இதுல வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு பெரிய பிராண்டட் டெவலப் பண்ணிட்டீங்க. இப்போ 99 காஃபி ஷாப்னா ஒரு பிராண்டட் ஆயிடுச்சு. பெரிய விஐபிஸ் வராங்க, மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை வச்சுட்டு இன்னும் பெருசா விரிவாக்கம் பண்ணலாமே, பிரான்ச்சஸ் மாதிரி கொடுத்து இன்னும் பெருசா கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வரல? இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வச்சிருக்கீங்க. முக்கியமா இந்த பிராண்ட் அப்படின்ற வார்த்தை என்னன்னா, அதாவது சேல்ஸ் வேற, பிராண்டிங் வேற. பிராண்ட்ன்றது என்னன்னா, மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிராண்ட். அது பேர் தான். வெறுமை வந்து எல்லா கடைக்காரங்களுக்கும் இல்லை எல்லா உணவுகளுக்கும் ஒரு பிராண்ட் வேல்யூ கிடைக்கிறது இல்லை. நீங்க சொல்றது மாதிரி 99 அப்படின்றது 99 காஃபி ஷாப்ன்றது ஒரு பிராண்டா தான் இருக்கு. ஏன் நம்ம வந்து இன்னும் வெளியில போல அப்படின்னா, நாங்க பண்றது வந்து சிறுதானிய உணவு வகைகள். ஒரு சாதாரணமா சிறுதானிய உணவு இல்லாம வேற ஒரு உணவு வகையா இருந்தா நம்ம எங்க வேணாலும் கடையை திறக்கலாம், ஒரு 10 பேரை போடலாம், போட்டு இதை மேனேஜ் பண்ணுங்கலாம் சொல்லலாம். ஆனா இது வந்து பார்த்து செய்ய வேண்டிய வேலையா இருக்கு. ஒரு நாளும் பார்த்து தான் செய்யறோம். ஒரு கிராப்புக்குமே எங்களுக்கு வந்து சிறுதானியத்தோட இது மாறும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு போன கிராப்ல வந்த மிளகா வேற மாதிரி இருக்கும், இந்த கிராப்ல வந்த மிளகா வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்து செய்ய வேண்டியது இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், எனக்கு 2 மகள்கள், 2 பேருமே வந்து இதே இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நாளைக்கு நம்ம பாட்டுக்கு வேற ஒரு ஊர்ல கடை போட்டா அதுக்கப்புறம் வந்து பாக்குறதுக்கு அவங்களால முடியாம போயிடுன்னு சொல்லி அவங்க ஒரு சொன்னாங்க. அப்பா இங்கேயே போட்டுக்கலாம், பக்கத்துலயே பாக்குறதுக்கு வசதியா இருக்கும், நம்ம தான் இங்க நல்லா தான் இதையே வந்து இன்னும் நல்லா பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம வந்து வேற கிளைகள் போகணும்னு கேட்டாங்க. அவங்க கேள்விகள் வந்து ரொம்ப நியாயமா இருந்தது. இன்னொன்னு, அவங்களுக்கு வசதியா இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே நம்ம நல்லா இருந்தாதான் மற்றவங்க நல்லா வச்சுக்க முடியும். நான் வந்து ஒரு இடத்துல போய் இங்க இன்னொன்னு வேற ஒரு பிரான்ச்சைசி கொடுக்குறேன்னா, அந்த பிரான்ச்சைசியில வந்து தப்பு நடக்குதுன்னா இருக்கிற அடிப்படையை கூட அது தோக்கடிச்சிடும். இங்க வந்து அதனோட எஃபெக்ட் கிடைக்கும். அதனாலதான் வந்து பிரான்ச்சைசி மாடல் வேண்டாம் அப்படின்னு இன்னும் சொல்ல முடியாது. இன்னொரு 4 வருஷம் பொறுத்து என்னோட மகள்கள் வந்து ஒரு 99 எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டு வெறும் பேசிக் ஃபுட்டு மட்டும், வேற எல்லாம் நொன்னா போகாம வெறும் பேசிக் ஃபுட் மட்டும் சின்ன அவுட்லெட் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணா அது வேற. ஆனா நான் வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அது போன்ற விஷயங்கள போக தயாரா இல்லை. ஆனா கன்சல்டன்சி பண்றேன். இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு திருவண்ணாமலை ஒருத்தங்களுக்கு பண்ணி கொடுத்தேன், நற்பவி சுவையகம் சொல்லி. அதே மாதிரி யாராவது கேட்கறாங்களா, அவங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இது பண்ணணுமா, எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லி தருவேன். ஒரு கன்சல்டன்சி ஆலோசனை. இதுல வந்து எப்படி இதை கொண்டு வரணும் அப்படின்னா அதுல ட்ரைனிங் கூட கொடுத்துடலாம். நம்ம இதெல்லாம் என்னோட ட்ரைனிங் கூட கொடுத்துடலாம். அதாவது அவங்களோட இஃப் தே ஆர் வெரி கீன்னா வந்து ஒரு நாள் 2 நாள் இங்க இருந்து திருவண்ணாமலைக்கு பண்ணவங்களாம் 2 நாள் ட்ரைனிங் எடுத்து தான் போனாங்க. ஸோ அடிப்படையை வந்து சொல்லி தர்றது நாங்க ரெடியா தயாரா இருக்கோம். ஆனா இதே இன்னொன்னு என்னன்னா, என் ஒரு ஆளாலேயே வந்து கண்டிப்பா சிறுதானியத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. நிறைய பேர் சிறுதானிய உணவு ஆரம்பிக்கிறோம். என்ன இதுல சிரமங்கள்ல, சிறுதானிய உணவுகள் ஆரம்பிக்கிற நிறைய பேர் வந்து யாரும் வந்து பினான்சியலா சக்சஸ்ஃபுல்லா இல்லைங்கிறது பெரிய வருத்தம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன், என்கிட்ட கன்சல்டன்சிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து உங்க ஊர் எது, வடபழனி பக்கமா, ஓகே, ஒரே ஒரு தோசை கடை ஒன்று போடும், சிறுதானிய தோசை, இல்லை வந்து இந்த மாதிரி முடக்கத்தான் தோசை, அந்த தோசை, இந்த தோசை, கூட வந்து இட்லி வடை, காலை டிஃபன், லஞ்சா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சுருக்கமா பண்ணி ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை வந்து அதுக்கு தேவை இருக்குது. ஆனா செய்யறதுக்கு தயார் இல்லை. யார் ஆரம்பிக்கனாலும் மொத்தத்தையும் வைக்க நினைக்கிறாங்க. நான்லாம் முதல்ல ஆரம்பிச்சு காஃபில இருந்து வடையில இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து டிஃபன்ல இருந்து மதிய உணவுல இருந்து இரவு உணவு, எல்லாத்தையும் காலகட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் வந்து நடைமுறைக்கு ஏற்றது. நீங்க திடுதிப்புன்னு மொத்தமா பெருசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கான மக்கள் கிடைக்கல. இப்ப நான் ஆரம்பிக்கும் போது 8 பேர் 7 பேர், நான் என்னோட சேர்த்து 8 பேர் தான் கடை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 150 பேர் 200 பேர் ஒர்க் பண்றாங்க. இது ஒரே நாள்ல நடக்கல. எல்லாமே வந்து ஒன்னொன்னு ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் ஆன் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து வந்துட்டே இருந்தது. ஸோ இதுதான் வந்து நடைமுறை. அதனாலதான் நாங்க வந்து வேற எந்த ஒரு பிரான்ச்சுக்கும் போக வேண்டாம்னு முடிவோடு இருக்கிறோம். இப்போ உங்க வரவேற்பறையில பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு போட்டிருக்கீங்க. அது ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் அந்த வேடை போட்டீங்க? அதுக்கான அர்த்தங்கள் என்ன? இந்த முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா, இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே பார்த்தேன் ஒரு கவிஞர். பார்க்கும்போது இது ரொம்ப அழகா இருக்கே, இதையே வந்து நம்ம ஒரு ஸ்லோகன் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இது பண்ணேன்.
என்னன்னா முயற்சிக்காம இருக்கவங்க வந்து வெற்றியும் காண முடியாது, தோல்வியும் காண முடியாது. ரெண்டு தான், ஒன்னு வெற்றி, இன்னொன்னு தோல்வி. அதை விட மிக சிறப்பு என்னன்னா அனுபவம். அந்த அனுபவத்தை வந்து எது தரும்னா முயற்சிகள் தான் தரும். நான் முயற்சிக்கவே மாட்டேன்னு சொன்னேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா முயற்சிகள் தவறலாம். நம்ம எல்லா முயற்சியும் வெற்றி ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஆனா முயற்சிக்க தான் தவறக்கூடாது. முயற்சி எடுக்காம இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லோகன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்னொன்று, தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் உள்ள ஆளு. தமிழுக்கு நீங்க சுத்தி பார்த்துருக்கலாம், ஃபுல்லாவே திருக்குறள்லாம் எழுதி வச்சிருப்போம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் யாதும் ஊரே யாவரும் கேள்வியிலேருந்து எல்லாமே இருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாமே. நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் செய்யறது என்னவோ அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகம். பைபிளுக்கு அடுத்தபடியா நான் நேசிக்கிறது வந்து திருக்குறள். நிறைய பெரியார், காமராஜர், அம்பேத்கர் எல்லாருமே வச்சிருக்கீங்க. தலைவர் ஒரு ஹோட்டல்ல பெரும்பாலும் இதெல்லாம் பார்க்க முடியாது, அது நீங்க வச்சிருக்கீங்கல்ல. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னா யார் யாரும் காரணமா இருப்பாங்களோ அவங்கள நம்ம கனப்படுத்தணும். அவங்கள ஒரு மரியாதை செலுத்தும் விதமா தான் அதை வச்சிருக்கிறோம். அந்த அந்த அதனோட வெளிப்பாடு தான் அது. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயின்றதும் வந்து என்னன்னா, நம்ம தான் வந்து இந்த இடத்துக்கு முதல் தொழிலாளியும் நம்ம தான், நிரந்தர தொழிலாளியும் நம்ம தான். அதாவது முதலாளினா முதல் தொழிலாளி, அதுதான் முக்கியம். நம்ம வந்து ஒரு தொழிலாளியா நம்மள நினைக்கலன்னா நம்ம கூட பணியாற்றுறவங்க அதே ஒரு உணர்வோட இருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி நம்மளை வச்சுக்கிறோமோ அதான் வந்து அவங்க வச்சுக்கிறதா இருக்கும். இதுதான் என்னோட பார்வை. அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. நான் இன்னைக்கு பேட்ஜ் போடாம இருக்கிறேன், பேட்ஜும் போட்டுப்பேன் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி 19 கேம் காஃபி அப்படின்னு. இது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையின் அடையாளமா நான் கருதுறேன். இப்ப இது வரையில உங்க உணவகத்தை வந்து பார்த்துட்டு யாராவது ஒரு விஐபிஸ், ஒரு இண்டஸ்ட்ரியலா இருக்கட்டும் அல்லது பொலிட்டிக்கல் ஆளா இருக்கட்டும், நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு யாராவது பாராட்டி இருக்காங்களா? மென்ஷன் இவங்க இந்த விஷயம் பாராட்டி இருக்கிறாங்க. பாராட்டுக்கள் வந்து நிறைய நல்ல பெரிய மக்களிடம் கிடைச்சிருக்குது. குறிப்பா வந்து திரைத்துறையில இருந்து நிறைய பேர் பாராட்டுவாங்க. அவனா அவங்க உலகம் ஃபுல்லா சுத்துறவங்க, அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி வந்து உலகத்திலே வந்து இந்தியாவில இருந்து விண்வெளிக்கு போன ஒரே ஒரு விமானி இந்திய விமானப்படை சேர்ந்தவர் ராகேஷ் சர்மா. அவர் வந்து வான்வெளி போய் வந்தவர், விண்வெளி. அவர் வந்து நம்ம கடைக்கு வந்திருக்கிறாரு. அது வந்து எனக்கு மிகப்பெரிய சிறப்பு. அவர் வந்து பெரிய ஒரு பைலட்டு. நானும் வந்து அதே டைம்ல ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் என்ன காலம் தான். ஆனாலும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் ராகேஷ் சர்மா வந்து என்னை பாராட்டினது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விமானப்படையில இருந்து வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு காபி ஷாப் பார்த்து வச்சிருக்காரு, ஒரு உணவகம் நடத்துறாருன்னா அது ரொம்ப சிறப்பா அவங்க பார்த்தாங்க. அதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், ஒரு மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரே ஒரு வார்த்தை, நல்லா பண்றீங்க, நல்லா பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சிறப்பா பண்ணுங்க. அந்த வார்த்தைகள் நான் ஒரு ஆள சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்னை ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதுல எனக்கு. அதுல வந்து எனக்கு தோழமைகள் அதிகமாயிடுச்சு. ரொம்ப நல்ல மக்கள். இப்போ பவா செல்லத்துறையா இருக்கட்டும், வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், இலக்கியத்துல இருக்கிற எஸ் ராமகிருஷ்ணன் சாரா இருக்கட்டும், சீன் ராமசாமி இயக்குனர், இந்த போல வந்து டைரக்டர் கோகுல் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். நான் அது மாதிரி இவ்வளவு பேர் வந்து என் கூட வந்து ஒரு நெருக்கமா இருக்கிறாங்கன்னா அது காரணம் வந்து நான் இல்லை, என்னோட உபசரிப்பா இருக்கலாம். ஆனா என்னோட உணவு தான் அவனை வந்து ஒரு நேர்மையான உணவு கொடுக்கறதுல வந்து, அறம் சார்ந்த உணவு கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க செய்யலாம்னு நினைச்சோம், எங்களால் செய்ய முடியல, நீங்க செய்றீங்கன்னு. நாங்க ஆசைப்பட்டதை நீங்க செய்றீங்கன்னு. முக்கியமா குறிப்பா அறிவுமதி அண்ணன், பாவலர் அறிவுமதி, அவர் சொல்லுவார், இது வந்து ஒரு இயற்கை தொட்டில்னு சொல்லுவார். நம்ம கடை இயற்கை தாயின் தொட்டில்னு சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம கடை ரொம்ப பிடிக்கும். அவர்லாம் வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளுமை, அந்த ஆளுமைகள்லாம் பாராட்டுறது தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த பயண வழி உணவுகளுக்காக மக்கள் மத்தியில எவ்வளவு வரவேற்பு இருக்குது, இது எப்படி இதுல இன்னும் பெருசா வெற்றி பெறணும்னா என்னென்ன செய்யணும், இந்த உணவுகளால் சமுதாயத்துக்கு என்ன பயனும் கிடைக்குது? அதாவது பயண வழி உணவகங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு ஊர் உள்ள இருக்கிற மக்களை நம்பி பண்றது இல்லை, பயணிக்கிற மக்களை நம்பி பண்ற வியாபாரம் இது. இதுல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ஊருக்குள்ள இருந்தா வியாபாரங்கள் வேற, அதற்கான ஆள் கிடைக்கிறதுல இருந்து எல்லாமே சிரமங்கள்லாம் இருக்கலாம். இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா, சென்னையில இருந்து 99 கிலோமீட்டர்ல இருக்கிறோம். ஒரு கிராமங்கள் சூழ்ந்த சூழ்நிலையில நாங்க உணவகங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இடம் வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையில இருக்கே தவிர இது பக்கத்துல வந்து பெரிய பெரிய ஊர்கள்லாம் கிடையாது. மருவத்தூர்னா 7 கிலோமீட்டர், அச்சரப்பாக்கம்னா 3.5 கிலோமீட்டர், அதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுற்றி கிராமங்கள். ஸோ இந்த கிராமத்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பை தரோம்.
இங்க இருந்து வெளியில போய் வேலை செய்யறவங்களை விட இங்க இருந்து பக்கத்திலேயே ஒரு உணவகங்கள், இந்த உண்மையாவே இந்த 99 கிலோமீட்டர் காபி ஷாப் ஆரம்பிச்ச அப்புறம் இந்த ஏரியாவை வந்து ஒரு உணவக இடமா மாறிடுச்சு. நிறைய உணவகங்கள் வந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அவ்வளவு பேருக்கும் வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்குது. இதை தாண்டி நற்செயல்கள், அதாவது நாம் எப்பொழுது பிறருக்காக வாழ்கிறோமோ அப்போதுதான் நமக்காகவே வாழ்கிறோம். இதுதான் நம்மளோட அடிப்படை கோட்பாடு. சேர்ந்தே வாழ்வோம், சேர்ந்தே வளர்வோம். இதுல என்னன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறத தாண்டி அடுத்ததா இங்க இருக்கிற மக்களுக்கு, இந்த விவசாயிகளுக்கு ஒரு நம்ம ஒரு உதவியா இருக்கிறோம். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இங்க கிடைக்கிற லாபத்துல இருந்து ஒரு பெரிய பகுதியை வந்து நம்ம மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் ஒரு காப்பகம் இருக்கு, அதுக்கு கொடுக்குறோம். அதோட வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொஞ்சம் பயன்பாடா இருக்கிறோம். ஒரு டெஸ்டிடியூட் உமன் ஹோம், பாதுகாப்பற்ற பெண்கள் காப்பகத்துல, பெண்களின் காப்பகத்துக்கு வந்து அதுக்கு உதவியா இருக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறோம். இது போக இங்க இருக்கிற எங்க கடையில எங்க பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடுகள்ல வந்து இன்னைக்கு ஒரு வீடு இல்லை, மழையில வீடு கூரை விழுந்துச்சு, அதுனா அவங்களுக்கு உதவி பண்றோம். இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது வெளியில போய் தான் வேலை செய்யணும் அவசியமே இல்லை. நம்ம உணவகங்களை வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம பெரிய சப்போர்ட்டா இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு திருப்தி எங்களுக்கு. இந்த மாதிரி நற்காரியங்கள். இதோட வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்பாவது ஒரு டைம் வந்து பெரிய பெரிய வல்லுநர்களை வச்சு இந்த வியாபாரம் பத்தி எல்லாம் சொல்லி தரது, கிளாஸ் எடுக்கிறது, HR மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்து கூப்பிட்டு வந்து ஒரு கிளாஸ் எடுக்க வைப்போம். வருஷம் வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூப்பிட்டு போறது, குறிப்பா வந்து மகாலிபுரம், MGM இதெல்லாம் கூட்டு போறது, இந்த வேலைலாம் செய்யறோம். இதெல்லாம் வந்து பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறது. இதே மாதிரி நல்லா வேலை செய்யற, நல்ல ஒரு கனிவா இருக்கிற பிள்ளைங்களை வந்து பாராட்டுறது, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, அவங்கள வந்து ஒரு இதே மாதிரி அவங்களும் மற்ற பிள்ளைங்களும் வந்து ஒரு உணர்வோட வேலை செய்யணுன்றதை அவங்களை உற்சாகப்படுத்துறது. இந்த மாதிரி காரியங்கள் வந்து இங்க நடந்துகிட்டே இருக்குது. இதுல குறிப்பா வந்து என்னன்னா, இங்க வேலை செய்யறதுல வந்து 80% வந்து பெண் பிள்ளைகள். என்னோட 2 மகள்களும் வந்து பெண் பிள்ளைகள் போது அவங்களோட வந்து அவங்க ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிடுறாங்க. இப்ப என்கிட்ட கூட ஒரு சில விஷயத்த சொல்றதுக்கு தயங்குவாங்க. அது என்ன விதமான உடல் பாதையாக, பெண்களுக்கான உடல் பாதைகள் அவங்களுக்கு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் கூட நம்ம கடையில வந்து அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாம அதை பார்த்துக்கிறதுக்கு என்னோட மகள்கள் இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பு. இப்ப 99 உணவகத்தை வந்து இன்னைக்கு ஒரு 6 பிரான்ச்சோட ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பாராட்டும் பெற்றிருக்கீங்க. இப்ப இதை இன்னும் அதிக விரிவாக்கம் பண்ணணும்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க சார்? இருக்கிற 6 கிளைகளுமே இன்க்ளூடிங் உப்புக்கண்டம் சிறப்பா செயல்பட்டு வருது. அதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து ஒரு கனவு திட்டம்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கனவு திட்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கனவு திட்டம் வந்து நானா திட்டமிடல, ஆனா அது கனவா வந்துருச்சு. எப்படின்னா, என்னோட 99 கிலோமீட்டர் அரப்பேடு ஷாப் இருக்கு இல்லையா, முதல் ஆரம்பிச்ச கடை, அதனோட பின்பக்கத்துல வந்து ஒரு விமானத்தை இறக்கி வச்சிருக்கோம். விமானம்னா ஏர்பஸ் A319 ஏர் இந்தியாவில இருந்து எடுத்த ஒரு விமானத்தை அங்க இறக்கி வச்சிருக்கோம். கல்கட்டாவில இருந்து கொண்டு வந்தோம். சிரமப்பட்டு தான் கொண்டு வந்தோம். ரோட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அங்க இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து அதுல வந்து ஒரு 1.5 ஏக்கர் அது. அதுல வந்து மிக பெருசா என்ன செய்யறோம்னா, ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒண்ணு பண்றோம். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வந்து ஏர்போர்ட்டு, ஃபிளைட்டு அப்படின்னா எப்பயுமே ஒரு ஆர்வம் உண்டு. நானும் வந்து இந்திய விமானப்படையில பணியாற்றும் போது, விமான கட்டுப்பாட்டு துறையில இருக்கும்போது தினமும் வந்து ஒரு 200-100 டேக் ஆஃப் பார்ப்பேன், லேண்டிங் பார்ப்பேன். ஆனாலும் அந்த ஆர்வம் குறையவே குறையாது. எவ்வளவு ஃபிளைட் டேக் ஆஃப் பார்த்தாலும் இன்னைக்கு ஆழ்ந்தான் மேலதான் பார்த்துட்டு இருப்போம். இதுதான் வந்து உண்மை. இந்த விமானத்தை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட நண்பர்கள் மூலமா தான் இறக்கணும். அதை வச்சு இப்போ வந்து ஒரு உணவகம் அதுலயே ஆரம்பிக்க போறோம். அந்த உணவகம் வந்து என்னோட கனவு. ஏன்னா ஒரு 100 அடிக்கு மேல நீளம், 100 அடிக்கு மேல அகலமான ஒரு ஃபிளைட்டை உள்ள உட்காந்து ஒரு உணவகத்தை கொண்டு வரணுன்றது என்னோட விருப்பம். அது இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு 4 மாதங்களுக்குள்ளாக அது திறந்துருவோம். அது ஒண்ணு. நம்ம உணவகத்துல இருந்து ஒரு விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது எல்லா உணவகத்திலையும் பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் விற்பாங்க. அதுதான் வந்து எல்லாரும் செய்யக்கூடியது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளை பொறுத்தவரைக்கும் காற்று மாசுபடக்கூடாது, விற்பனைக்கும் வரக்கூடாது. தண்ணீரும் வந்து மாசு இல்லாமல் அதே சமயத்துல விற்பனைக்கும் பண்ணக்கூடாதுன்றது அடிப்படை. அதான் வந்து கடவுளோட கிஃப்ட் அதெல்லாம். ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, இப்ப பயண வழி உணவு நடத்தும் போது வாட்டர் பாட்டிலா வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இல்லாட்டா நம்ம கடையில இருந்து என்ன வாட்டர் பாட்டில் இல்லையான்னு கேட்பாங்க. ஆனா ஒரு தரமான ஒரு தண்ணியை வந்து 20 ரூபா கொடுத்து மக்கள் வாங்கிட்டு போறாங்க. இது நமக்கு ஒரு வருத்தம். ஆனா அந்த வருத்தத்தை நீக்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம், எங்களுக்குள்ளார ஒரு காம்ப்ரமைஸ். நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஆவாரம்பு குடிநீர், வெந்தய குடிநீர், சீரக குடிநீர் அப்படின்னு விதவிதமான குடிநீரை வந்து இன்க்ளூடிங் வெந்நீர். இந்த டைம்ல வெந்நீர்லாம் மக்களுக்கு தேவைப்படும். இதை விதவிதமா வச்சிருக்கிறோம்.
இது காலை முதல் இரவு வரை எப்பவுமே கிடைக்கும். நிறைய பேர் வந்து இங்க சீரக தண்ணி குடிச்சு டைஜஷன் ப்ராப்ளம் வந்தவங்களாம் சரியாகி போயிருக்கிறாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். சார், இதுதான் நம்மளோட குடிநீர் வகைகள். சீரக வரவங்களுக்கு தண்ணி ஃப்ரீயா கொடுக்கறது என்பது இதுதான். ஆமா இப்ப உடம்பு நலத்துக்கு, ஏன்னா அவரை போல சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது டைஜஸ்ட் வழக்கமா குளிர்னாலும் மற்ற வெந்நீர் வந்து இப்ப எல்லாரும் பயன்படுத்துறாங்க. சோ இது வந்து என்ன கலாச்சாரம்னா நம்மளோட திண்ணை கலாச்சாரம் தான். திண்ணை கலாச்சாரம் தான் வந்து வெளியில இருந்து உங்களோட உணவை கொண்டு வந்து சாப்பிடலான்னு சொல்றதும், அதே சமயத்துல தண்ணி கொடுக்கறதும், இதெல்லாம் வந்து திண்ணை கலாச்சாரம். திண்ணை கலாச்சாரத்துலதான் வந்து வர்றவங்களையும் போறவங்களையும் வந்து கவனிப்பாங்க. நான் ஒரு பயண வழி உணவு வச்சிருக்கிற நம்மளும் அதே மாதிரி திண்ணை கலாச்சாரத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லிதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த உணர்வை தந்த இறைவனுக்கு நன்றிகள். இதுவரையில் 99 கிலோமீட்டர் உணவகத்தின் சிறப்பான செயல்பாடுகளை பற்றி, தாங்கள் ஆற்றி வரும் சமூக சேவைகள் பற்றி, ஒரு இந்திய விமானப்படையில் பணிபுரிந்துவிட்டு ஓய்வு எடுக்காமல் மீண்டும் உழைக்க வேண்டும், ஒரு உணவகத்தை ஆரம்பித்து ஒரு 150-200 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், அதுவும் குறிப்பாக சிறுதானியங்களை உணவுகளை ஊக்கப்படுத்தி மற்றவங்களை உண்ண வைக்க வேண்டும், உடல் நலத்தை மேம்படுத்த வேண்டும், இப்படி பல்வேறு சிந்தனைகளை கொண்டு செயல்பட்டு வரும் தங்களுக்கு, தாங்கள் சிறப்பான பேட்டியளித்த தங்களுக்கு மிக்க நன்றி சார். இந்த 99 கிலோமீட்டர் நிறுவனத்தின் கிளைகளை பற்றியும் அமைப்பை பற்றியும் அதை நடத்தி வரும் என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் மிகவும் அழகாகவும் சீராகவும் ஒரு ஊடகத்திலிருந்து வந்து இவ்வளவு தூரம் பேட்டி எடுத்த உங்களுக்கு என் அன்பான நன்றிகள். குறிப்பாக இந்த நிறுவனத்தை நடத்தி வரும் வணிகமணி நிறுவனத்தை நடத்தி வரும் திரு வீர ஆர்வம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது நாங்கள் மட்டும் நன்றி சொல்ல, இதை கொண்டு போய் சேர்க்குறீங்களே நிறைய பேருக்கு. அதனால் நாங்கள் வந்து எங்களோட மொத்த பணியாளர்கள், நாங்கள், எங்களோட குடும்பம் அனைவரும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வணக்கம்.